ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, திருமூலரோட ஒரு பாட்டை வந்து இன்றைக்கி டிகோட் பண்ண போகிறோம். அந்த பாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்றி இறக்கி இருக்காலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியாது வாமே. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த பாட்டு தான் வந்து டிகோட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த பாட்டை நிறைய பேர் டிகோட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பெரும்பாலும் கரெக்டாக தான் டெஃபினேஷன் கொடுப்பாங்க. ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. பெரும்பாலும் அக்செப்டடான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே இருக்கிறவங்க சொல்கிறது, காற்றை வந்து கீழேயும் மேலேயும் எப்படி ஏற்றணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு மரணத்தை வெல்லக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்து சேரும். இதுதான் இந்த பாட்டுக்கு வெளியே கொடுக்கக்கூடிய டெஃபினேஷன். பட் இதே எக்ஸ்ப்ளனேஷனை நானும் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் நான் கொஞ்சம் வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷனை வந்து தரேன். ஸோ அந்த பாட்டை டீகோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா, வர ஆகஸ்ட் 23 ஒரு கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறேன். மார்னிங் வந்து 5:30. ஸோ அந்த கிளாஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டாபிக்ஸை வந்து நான் வந்து உங்களுக்கு தரலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகே, ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நான் இது வரைக்கும் பெரிய லெவலில் எதுவும் பேசினதில்லை. சும்மா பேசிக்காக வேணால் தொற்று பண்ணி தவிர ரொம்ப டீப்பாக வந்து இது வரைக்கும் நான் வந்து டீகோட் பண்ணதே கிடையாது. அண்ட் அந்த கிளாஸில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், உண்மையான சித்தர்கள் தேடலில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா அந்த விஷயத்தை நான் ரிவீல் பண்ணுறதுக்கு ஏடாகூடமாக கெஞ்சிருக்கேன் போயிட்டு. ஓகே, சுத்தமாக அந்த பர்மிஷன் கிடைச்சதே கிடையாது. ஸோ எனக்கு வந்த பர்மிஷன் என்ன அப்படின்னா, என்னால் என்டையராக வந்து டீகோட் பண்ண முடியாது. அதாவது சித்தர்கள்னு உள்ள மந்திரங்கள் இருக்கு இல்லையா, உதாரணத்துக்கு ஓம் ரீங் ரங் அப்படிலாம் மந்திரம் இருக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு எழுத்தையும் யார் ஒருத்தரால் டீகோட் பண்ண முடியுதோ அவங்களால தான் மொத்த மந்திரத்தை டீகோட் பண்ண முடியும். இதுதான் லாஜிக். ஓகே, ஆனால் இந்த மந்திரங்களை டீகோட் பண்ணுறதுக்கு எனக்கு பர்மிஷன் கிடைச்சதே கிடையாது. ஓகேவா? ஆனால் அந்த வழி இப்படி தான் இருக்கும்னு உங்களுக்கு காட்டுறதுக்கு மட்டும் பர்மிஷன் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ ஓம்ன்றது அந்த ஆக்சுவலாக அந்த கிளாஸில் கொடுக்க போகிற கண்டென்ட் இது தான். நிறைய கண்டென்ட் இருக்குது, அதில் ஒன் ஆஃப் த கண்டென்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட்டா? இப்போ ஓம்ன்ற ஒரு வார்த்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சுப்பிரமணியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஓமோட அர்த்தம் வந்து ரத்தம் அப்படின்றாரு. அதாவது ஓம்ன்றது உதிரம் அப்படின்னு ரத்தம் அப்படின்னு. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த ஓம்ன்றது உதிரம் அப்படின்னா, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஓம் ரீங்க ரங்குன்னு இருக்கும். ஓகே, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில இடத்துல ஓம்ன்றது மூலாதாரத்தை குறிக்கும், இன்னும் சில இடத்துல ஓம்ன்றது பீனியலை குறிக்கும். ஸோ இப்போது மந்திரன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டாங்க, ஓம் ரங் ரிங்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போது ஓம்ன்றது கீழே இருக்கக்கூடிய மூலாதாரத்தை குறிக்கிறதா இல்லை மேலே இருக்கக்கூடிய பீனியலை குறிக்கிறதான்னு எப்படி தெரிஞ்சுப்பீங்க? கரெக்டாக? அந்த டவுட் வரும் இல்லையா? ஸோ அந்த டவுட் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஓமோட உண்மையான அர்த்தத்தை டீகோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது கீழே சொல்கிறாங்களா, மேலே சொல்கிறாங்களா, இல்லை ரத்தத்தை சொல்கிறாங்களா, அதை எப்படி சொல்கிறாங்கன்றது உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ எக்ஸாக்டாக அதை எப்படி டீகோட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு டீகோட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இப்படி தான் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தகுதி இருக்கிறவங்க மீதி இருக்கிற வார்த்தைகளை டீகோட் பண்ணி தெரிஞ்சுப்பாங்க. கரெக்டா? ஸோ அந்த கிளாஸில் இதுதான் நடக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வரைக்கும் எனக்கு பர்மிஷன் கிடைச்சது கிடையாது. ஸோ ஐ திங்க் இந்த கிளாஸ் இஸ் கோயிங் டு பி ஸ்பெஷல். பெரிய லெவல் ஆஃப் கூட்டம் வரதில் எனக்கு பெரிய லெவலில் விருப்பம் இல்லை. ஸோ அதனால் உண்மையிலே தேடலில் இருக்கீங்கன்னா கம் அண்ட் ஜாயின் த கிளாஸ். ஸோ இதுதான் காலையில் 5:30 மணிக்கு ஆகஸ்ட் 23 வந்து கிளாஸ் நடக்குது. ஸோ வேணுன்றாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ இப்போ பாட்டை வந்து ரீகார்ட் பண்ணுவோமா? சரி, இப்போ பார்ப்போம். ஏற்றி இறக்கி இருக்காலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை. அதாவது ஏற்றி இறக்கி. ஓகே, இந்த இடத்துல பெரும்பாலும் சொல்கிறவங்க வந்து மூச்சு காற்றை பற்றி பேசுவாங்க. பட் என்னோட ஆங்கிள்லேருந்து நான் இதை பார்க்குறேன். இதை எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஏற்றி இறக்கி இருக்காலும் பூரித்து, நீங்கள் எதையோ ஏற்றணும், இறக்கணும், இருக்காலும் பூரிக்கணும். இந்த இடத்துல கால் அப்படின்றத வந்து நான் நம்மளோட 2 காலாகவே எடுத்துக்கிறேன். ஓகே, ஏன்னா யூஸ்வலாக காலுன்றது சுவாதிஷ்டானத்தில் வரும். பட் நான் இப்போ பார்க்குற பெர்ஸ்பெக்டிவில் நான் கால் அப்படின்றத 2 காலாகவே எடுத்துக்கிறேன். ஏற்றி இறக்கி இருக்காலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை. அதாவது காகபூஜினர் வந்து ஒரு இடத்துல சொல்லுவார், எல்லாரும் வாசி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்கள் முதுகு தண்டில் இருக்கிறத பற்றி மட்டும்தான் பேசுகிறீங்க, ஆனால் உங்கள் கால் நகை நுனி வரைக்கும் இந்த வாசின்றது பாயும், இதை பற்றி யாருமே பேச மாட்டீங்க அப்படின்றது அவர் சொல்லுவார். நான் இந்த இடத்துல அதுதான் கொண்டு வரேன். ஏற்றி இறக்கி இருக்காலும் பூரித்து, அதாவது நீங்கள் உடம்புல யூஸ் பண்ணுறீங்க இல்லையா காற்று, அதில் இருக்கிற ஆக்சிஜனை உங்கள் ரத்தத்தோட வந்து இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த ரத்தத்தை உங்கள் உடம்பு முழுக்க வந்து நீங்கள் பாஸ் பண்ணி ஒவ்வொரு செல்லுகளுக்கும் கொண்டு போய் சேர்த்திங்க அப்படின்னா எல்லா செல்லும் பூரிச்சு போய் நிற்கும். ஸோ அப்போது கால் வரைக்கும் கொண்டு போனீங்க அப்படின்னா, அந்த ஆக்சிஜனை கால் வரைக்கும் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்கள் கால் பூரிச்சு போய் நிற்கும் அப்படின்னு நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். ஓகே, ஏற்றி இறக்கி இருக்காலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை. அதாவது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய செல், கிளான்ஸ், ஆர்கன்ஸ் இல்லை எதுவாக இருந்தாலும் சரி,
அதுக்கு எந்த அளவுக்கு ஆக்சிஜன் தேவை இருக்குன்றது இங்கே யாருக்கும் தெரியாது. ஒருவேளை எந்தெந்த உறுப்புகளுக்கு எந்தெந்த ஆக்சிஜன் தேவை அப்படின்றத தெரிஞ்சு அதை யார் ஒருத்தர் பிடிச்சி கரெக்டாக வந்து ப்ராசஸ் பண்ணுறாரோ அவருக்கு இந்த மரணம் அப்படின்றது தப்பி போகும், மரணம் இல்லாத பெருவாழ்வு கிடைக்கும். ஸோ அதுதான் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை, காற்றம் பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியது வாமே. அதாவது இந்த உடம்புக்கு எவ்வளோ ஆக்சிஜன் சப்ளை எந்த அளவுக்கு எந்தெந்த இடத்துக்கு தேவைன்றது யாருக்கும் தெரியாது. ஒருவேளை அப்படி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த மரணத்தை வென்றவங்களா மாறுவாங்க. எதுக்காக நான் டீகோட் பண்ணுற பெர்ஸ்பெக்டிவ்ல இதுதான் பதில். இது ஜென்ரலாக பண்ணுறவங்க நிறைய இருக்குது, நிறைய வீடியோஸ், இந்த பாட்டு வந்து எக்கச்சக்கமாக வீடியோஸ் இருக்குது. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், ஒரே எக்ஸ்ப்ளனேஷன் தர வேணாம் அப்படின்றதுனால நான் இந்த எக்ஸ்ப்ளனேஷனை வந்து தந்தேன். ஓகே, ஸோ இதுதான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். கீழே கோர்சஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்குது, யார் வேணுமோ வாங்கிக்கோங்க. ஸோ டாட்டா, பை பாய்.